லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் நன்கொடை பத்திரம் சட்டவிரோதம், வெளிப்படைத்தன்மை இல்லாத திட்டம் என கூறி ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வங்கிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நன்கொடை வழங்கும் நிறுவனங்கள் கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்புள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்து. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட நன்கொடையை சம்பந்தப்பட்டவர்களுக்கே திருப்பி வழங்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன நீதிபதிகள் உத்தரவு. கிராமப்புறங்களில் 2,50,000 பழைய வீடுகளை புதுப்பிக்க 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மத்திய நிதியிடம் நிதியை பெற அரசுடன் இணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குரல் கொடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. இப்போதாவது மத்திய அரசை எதிர்த்து இபிஎஸ் பேசுவது ஆறுதல் அளிப்பதாகவும் கருத்து. வீட்டில் பணியாற்றிய சிறுமியை கொடுமைப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. ஜாமீன் கேட்டு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அரசு வேலைவாய்ப்பில் உள்ளிட ஒதுக்கீடு கேட்டு சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் 2வது நாளாக போராட்டம். காவல் ஆணையர் அலுவலகம் அருகே சாலையில் மறியல். கோவை குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பான சோதனையில் பறிமுதலான ஆவணங்கள் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. 30 செல்போன்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்த என்ஐஏ அதிகாரிகள். புதுச்சேரியில் 10 இடங்களில் புயல் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. கடலோர காவல் படையுடன் சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை பணியாளர்களும் பங்கேற்பு. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம். சென்னையில் உதயம் திரையரங்கம் மூடப்படுவதாக வெளியான தகவல். கண்கள் கலைக்கண்ணீர் வடிப்பதாக கவிஞர் வைரமுத்து உருக்கம். பொருளாதார மந்தநிலைக்கு சென்றது ஜப்பான் நாடு. மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் 3வது இடத்தை இழந்தது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.